நம்முடைய சபையிலே 3 கூட்டம் இருக்கிறது. எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், நான் கழிந்த காலங்களிலே சொன்னதுதான், விசுவாசி, பாவன விசுவாசி, அவிசுவாசி என்று சொல்லி 3 கூட்டம் இருக்கிறது. இது சபை. ஆனால் தேவ சமூகத்தில் இந்த கேட்டகரி இல்ல. விசுவாசி, அவிசுவாசி, பாவன விசுவாசி இல்ல. இங்க அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், சேர்த்துக் கொள்ளக்கூடியவன் ஆக 3 கூட்டம் இருக்கிறது. இங்க இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் அல்ல. நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அல்ல. ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் அழைக்கப்பட்ட கூட்டம். அழைக்கப்பட்ட கூட்டத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் அற்புதம் செய்வார். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திற்கு என்ன செய்வார்? வேத வசனத்தின் வெளிப்பாட்டை கொடுப்பார். அப்படியானால் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டத்திற்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். 3 காரியங்களுடைய ஊடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை வழி நடத்துவார். முக்கியமாய் உங்கள் அத்தனை பேரையும் கல்யாண வீட்டிற்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த விசுவாசிகள் அத்தனை பேரும் கல்யாண வீட்டுக்கு போனால் 3 கேட்டகரியாக பிரிப்பார்கள். பார்வையாளர்களாக அல்லது புசிக்கிறவர்களாக ஒரு கூட்டம். எங்க இருப்பாங்க? மண்டபம் ஃபுல்லா இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர்களை எங்க வைப்பாங்க? முன்வரிசையில் கொண்டு வைப்பாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பொண்ணுடைய அப்பா, மாப்பிள்ளையுடைய அப்பா வந்து உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வைப்பாங்க. இது அழைக்கப்பட்டவர்கள் சபை முழுவதும் நிரம்பி இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்வரிசையில் இருப்பார்கள். ஆனால் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் மேல இருப்பாங்க. அத்தனை பேர் அவங்கள பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருப்பாங்க. கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ யார்? நீயும் நானும் யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நீ அழைக்கப்பட்டவரா, தெரிந்து கொள்ளப்பட்டவரா, சேர்த்துக் கொள்ளக்கூடியவனா? இந்த உலகத்தில், கிறிஸ்தவ உலகத்தில் இதுவரைக்கும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஜனத்தை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவ்வளவுதான். எனக்கு தெரிந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட 3 கூட்டங்களாக பிரித்தார் என் தேவன். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களாக கடந்து வந்தவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேரில் 2 பேரை சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டமாக தேவன் வேறுதிரித்து கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தார். ஆனால் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் எப்படி? 7 பலத்த ஜாதிகளை அவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கிறவனாக மாறணும். சும்மா போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 இல்ல. அப்புறம் பைபிளை வாசிக்கிறது, அப்புறம் நாங்க ஜெபிச்சோம். யுத்தம். யாசுவா மேசியாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். யாரோடு யுத்தம் பண்ணணும்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடு யுத்தம் செய்யணும். யுத்தம் இல்லை என்று சொன்னால் விசுவாசம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. யுத்தம் இல்லை என்று சொன்னால் நீ சேர்க்கப்பட மாட்டாய். அப்ப எல்லாரும் அழைக்கப்பட்டவனுக்கு அற்புதம் செய்வார்ல, அப்ப எங்களுக்கு அற்புதம் செய்வார்ல. கான்செப்ட் இங்க தான் இருக்கு. நாங்க சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டமா வேண்டாம், தெரிந்து கொள்ள கூட்டமும் வேண்டாம், அழைக்கப்பட்ட கூட்டமா இருந்தா போதும். ஏன்னா எங்களுக்கு அற்புதம் நடக்கணும். நாங்கள் அற்புதத்திற்காக வந்தவர்கள். இங்கதான் சிக்கல். யாசுவா எல்லாரும் சொல்லுவாங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார் என்று சொல்லி. இப்ப 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் புசித்தவர்கள் அடுத்த நாள் அந்த அப்பமும் மீனும் கிடைக்கும் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் மீதி இருக்கிறது கூடைகளில். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மீதி இருக்கிறது கூடைகளில். ஒரு அப்பத்தை கூட வந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. காரணம், அப்பத்துண்டுக்காக, அற்புதத்திற்காக வருகிறவனுக்கு அற்புதம் கிடைக்காது. பைபிள் அப்படி இல்லை. எனக்கு நல்லா புரிஞ்சுடுங்க. ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் அற்புதம் செய்வார். பல தடவை அற்புதம் செய்து அவனை பிடித்து வைக்க வேண்டிய வேலை என் தேவனுக்கு தேவையில்லை. உனக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு புறஜாதிக்கு தேவன் செய்தால் அவன் சத்தியத்திற்குள் கடந்து வருவான், அவன் சத்தியத்தின்படி வாழுவான். ஆனால் நீ
மறுதலித்து போனவன் மறுபடி நீ நிக்க மாட்ட, இருக்கிறவங்களை கொண்டு போயிடுவ. அதனால அவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டார். ஐயோ, அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆமா, செய்ய மாட்டார். அப்ப உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று தேவை. விசுவாசம், நம்பிக்கை இல்ல, விசுவாசம். விசுவாசத்தினுடைய ஊடாய் கீழ்ப்படிதல் கடந்து வரணும். நம்ம கீழ்ப்படிவோமா? கீழ்ப்படியலன்னா உன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அற்புதம் இல்லை. பிசாசு பிடித்தவன் பிசாசு பிடித்தவராக இருக்க வேண்டும். பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவராக இருக்க வேண்டும். கடன் பட்டவன் கடன் பட்டவராக இருக்க வேண்டும். அதில் மாற்றம் இல்லை. நீ மரிக்கிற வரைக்கும் உனக்கு அதில் மாற்றம் வராது. எழுதி வச்சுக்கிடுங்க, இதுதான் உண்மை. ஏன்னா தேவன் உனக்கு இறங்குறதுக்கு ஒரு சான்ஸும் இல்லையே. முதல்ல இறங்கி தானே உனக்கு அற்புதத்தை செய்தார். நீ அடையாளத்தை பார்த்தாய் அல்லவா? இது தேவன் என்கின்ற எண்ணம் உனக்கு வந்ததா இல்லையா? இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நம்பியிருந்த தேவர்கள், நான் நம்பியிருந்த கடவுள்கள், நான் நம்பியிருந்த தெய்வங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் இந்த தேவன் தான் தேவன் என்று சொல்லி எனக்கு அடையாளத்தை தந்தார். தந்தவரை நான் மறுதலித்தால், தந்தவருடைய மனவிருப்பம் நான் செய்யவில்லை என்று சொன்னால், தந்தவருக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், தந்தவரை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் மறுபடி அற்புதம் நடக்காது. ஆனால் உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்கை இருப்பிடத்திற்கும் குறைவை என் தேவன் தரமாட்டார். ஏன்னா நீ நம்பி வந்திருக்கிறல்ல, அற்புதத்தை செய்ய மாட்டேன், ஆனால் உன் வயிற்றுக்கு போஜனமும் இருப்பதற்கு இடமும் உனக்கு உடுத்துவதற்கு துணியும் இல்லாதபடி உன்னை நான் கைவிட மாட்டேன். ஏனென்றால் அப்படி விட்டால் என் நாமம் தூசிக்கப்படும் என்று சொல்லி என் தேவன் நினைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதத்திற்காக வருகிறவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல் உங்ககிட்ட இருக்கா? முதல்ல அதை நீங்க புரியணும். நீங்க எல்லாமே விசுவாசம் என்னன்னு தெரியாம நம்பிக்கையை விசுவாசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியல. அதனால நான் கீழ்ப்படிதல் உள்ள போயிடுறேன். கீழ்ப்படிதல், அவர் சொன்ன விஷயத்தில் உன்னை ரட்சிக்க சொன்னார், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சத்துருடைய கிரியையிலிருந்து வெளியில வா என்று சொல்லுகிறார், மனம் திரும்பு என்று சொல்லுகிறார், பாவத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். நாம் செய்கிறோமா? நாம் நம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு வேறொரு சத்தத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறார். வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. யோசுவாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். யாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். யா எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று யா அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். புரியல? புரிஞ்சிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் வருகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ஏனென்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் ஆராதிக்க வேண்டுமானால், நான் அவருடைய பிள்ளையாக வேண்டுமானால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இன்னைக்கு இங்க நினைக்கிறாங்க, நாங்க என்ன விருத்த சேதனம்? அது இஸ்லாமியர்கள் அல்லவா விருத்த சேதனம். இங்க விருத்த சேதனம் என்னவென்று சொன்னால் ஞான ஸ்நானம். பழையவைகள் ஒளிந்து நுனித்தோல் கட் பண்ணுவது என்ன என்றால், பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த கான்செப்ட்ல உங்களை என்ன செய்யறாருன்னா, ஞானஸ்நானத்தினுடைய ஊடாய் மரணத்திற்குள்ளாக கடந்து போய் ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இப்ப இந்த விருத்த சேதனம் புறப்பட்டு வருகிற வழியில் எங்கும் இல்லை. ஏனென்று சொன்னால், நான் அறிந்த விஷயம் கத்தி இல்லை என்று. வருகிற போது கத்தி எடுத்து வைத்தார்கள். ஆனால் அந்த கத்தி எங்கு போனது என்று சொல்லி நானும் வேதத்தில் வாசித்து வாசித்து பார்க்கிறேன், கத்தியை காணவில்லை. ஆமென்.
அல்லேலூயா. வேதத்தை நல்ல நோண்டி பாசிங்க, அங்க இருக்கும் கத்தி எடுத்து வைத்தார்கள். ஆனா கத்தியை காணல. நான் இப்படி ஒன்று நினைக்கிறேன், தேவ சித்தம் என்னவென்று தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவர்களை கொலை செய்யும்படியாய், அவர்கள் வனாந்திரத்தில் சாகும்படியாய். புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் கொலை செய்ய விரும்புகிறார். தப்ப முடியாது. ஒரு நாள் செய்த அற்புதத்தினால நீ தப்பிடலான்னு நினைச்சனா நடக்காது. செங்கடலை கடந்து பாலைவனத்தினுடைய ஊடாய் அவர்களை கொடந்து கொண்டு வந்த போதுதான் கொலை செய்தார். ஏன்? கீழ்ப்படியல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கடவுள் தானே, அவர் என்ன பார்க்கவா செய்றாரு? நான் ஏன் எனக்கு தோன்றபடி நான் வாழ்ந்துடுவேன். ஜெபிக்க சொன்னா ஜெபம் பண்ணு, உபவாசிக்க சொன்னா உபவாசி, வேதத்தை தியானிக்க சொன்னா தியானி, தேவனுக்கு கொடுக்க சொன்னா கொடு, தேவனிடத்திலிருந்து வாங்க சொன்னா வாங்கு. இல்ல உன்னை அழிச்சு நாசம் பண்ணிடுவார் என் தேவன். ஏன்னா உனக்கு உதவி செய்ய என் தேவனுக்கு எந்த சட்டமும் இல்லை. அவர் தேவன். தேவ சமூகத்தில் போய் நீ இதை கொடுத்துட்டு அதை வாங்கலான்னு பார்த்தா நடக்காத கதை. நமக்கு இன்னைக்கு தெரியல. நீ கொடுக்கிறது ஒன்றும் அவருக்கு போய் எட்டாது தெரியுமா? ஆனால் உண்மையாய் கொடுத்தால், தேவ சமூகத்தில் நீ அவருடைய பிள்ளையாய் கொடுத்தால், அதற்குரிய பலனை அனுபவிக்காமல் அவர் விட மாட்டார். உண்மை சொல்றேங்க. ஒரு கலசத்தில் ஒரு கலசத்தில் தண்ணி கொடுத்தால் அதற்குரிய பலனை கொடுப்பேன்றாரு. அப்ப நீ கையின் பிரயாசத்திலிருந்து கொடுத்தா சும்மா இருப்பாரா? ஒருட்ட கிரிய வரல அப்படின்னா நீ என்ன செய்யல? தேவனுடைய பிள்ளையா இல்ல. ஆமென். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் சாவுக்கு நேராக கடந்து போனார்கள். ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு மரித்து போன ஒரு அவஸ்தை. கீழ்ப்படியலைன்னா இதாங்க. தேவன் சொன்னாரா இல்லையா? உங்களை நான் என்ன செய்யறேன், கானானுக்கு கொண்டு போறேன்னு சொன்னார்ல, கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? கீழ்ப்படியல, கொடுக்கல. யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், நான் கீழ்ப்படிச்சேன், எனக்கு ஏன் தரலன்னு கேட்கலாம்ல. அதுக்கு கீழ்ப்படியணும்னா முதல்ல வேற ஆவியை பெறணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் கீழ்ப்படிச்சான். 2 பேரும் வேற ஆவியுடையவன். காலேப், யோசுவா. இஸ்ரவேலர்களில் இருந்த ஆவி பெறாமல் அவர்கள் வேற ஆவி பெற்றபடியினால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், சத்துருவை ஜெயித்தார்கள். உன்னால முடியுமா சத்துருவை ஜெயிக்க? உனக்கு வீட்டில் வந்திருக்கிற பிசாசையை ஜெயிக்க முடியல, உன் சரீரத்தில் இருக்கிற பிசாசை ஜெயிக்க முடியல, உன் கர்ப்பத்தின் கரியிடத்தில் போராடுற பிசாசை ஜெயிக்க முடியல, உன் சரீரமாகிய உன் மனைவி உன் புருஷனிடத்தில் கிரியை செய்கிற பிசாசை ஜெயிக்க முடியல. நீ எல்லாம் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டால் தருவாரா? எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி. சத்ருவை ஜெயிக்காம, யுத்த புருஷர்கள் சத்ருவை ஜெயிக்காமல் எப்படி ஜெயத்தை சுதந்திரமாக்கிக் கொள்வீர்கள்? கஷ்டம். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமையினால் மரணம் கடந்து வரும், வேதனை கடந்து வரும், ஆசீர்வாதம் நம்மை விட்டு போய்விடும்.